கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இது வரைக்கும் எஸ்தர் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதிகாரம் சொல்லி எஸ்தர் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்குறது யோபு சரித்திரம் பார்க்குறோம். யோபையா எப்படி வாழ்ந்து வந்தார், எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வாழ்வியலும் அவர் கஷ்டத்திலும் கர்த்தரை எப்படி விட்டு விடாதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போனா ஊர்ச்சி தேசத்தில் யோபு என்ன பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தானோ அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிற மனுஷனாக இருக்கிறான். ஊர்ச்சேசில் யோபு என்ற பேர் கொண்ட மனுஷன் நினைச்சிடான். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிற மனுஷனாக இருக்கிறான். அவனுக்கு 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் இருக்கிறாங்க. அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவனங்கள் அவனுக்கு இருந்ததும் என்று திரளான பணிவிடைக்காரரும் அவனுக்கு நினைச்சாங்க இருக்கிறாங்க. அதனால் அந்த மனுஷன் நினைச்சான் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் மிகவும் பெரியவனாக இருக்கிறான் அந்த யோபு என்ற மனுஷன். இப்போ அவனுடைய குமாரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவனுக்கு 7 பிள்ளைகள்னு சொல்லி பார்த்தோம். 3 குமாரர்களும் 7 குமாரர்களும் 3 குமாரத்திலும் மொத்தம் 10 பிள்ளைகள் இருக்கிறத பார்க்கணும். 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுதைகள் உடைய மிருக ஜீவன்களை உடையவனாக இருக்கிறாங்க. திரளான பணிவிடைக்காரிகளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் கிழக்கத்தி புத்திர எல்லாரும் பெரிய மனுஷனாக இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த யோபுடைய குமாரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவனவன் என்ன 7 பேர் இருக்காங்களோ 7 பேருக்கும் 7 வீடு அல்ல, அவனவன் தன் வீட்டில் என்ன செய்கிறாங்க, விருந்து செய்வாங்களாம். எப்போ அப்படின்னா பிறந்த நாள் வரும்ல, ஒவ்வொருத்தர் பிறந்த நாள் வரும்போது ஒவ்வொருவரும் அவரவன் வீட்டில் என்ன செய்வாங்க, விருந்து செய்வாங்க. விருந்து செய்யும்போது தன்னுடைய சகோதரிகள் 3 பேரை என்ன செய்வாங்க, தங்களுடைய போஜனம் பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்க, அழைப்பாங்க. இப்படி விருந்து செய்கிற அவரவருடைய நாட்கள், அந்த பிறந்த நாட்கள், இந்த பண்டிகை விருந்து செய்கிற நாட்கள் வருதுல, அந்த நாட்கள் முடியும் போது யோபு என்ன செய்வானா, ஒருவேளை என்னோட குமாரர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க, 10 பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க. அதனால் என்னோட குமாரர்கள் ஏதாவது பாவம் செஞ்சுருப்பாங்களோ, தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார்களோ அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் அப்படின்னா, பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒன்றா அழைச்சி அவங்கள எல்லாரும் நிச்சயமாக பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவரவர்களுடைய இலக்கத்தின்படி 10 பேரில் அவரவருடைய இலக்கத்தின்படி அதிகாலமே என்ன செய்வோம் அப்படின்னா சர்வாங்க தகன பலி என்ன செய்வானா, செலுத்திடுவானா. இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் என்ன செய்வானா, செய்து வரானா. என்னைக்கெல்லாம் பிள்ளைகள் விருந்து வைக்கிறாங்களோ அந்த விருந்து வைக்கிறாங்கனால அதிகாலையில் என்ன செய்வானா, கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தி வந்துடுவானா. இப்படி என்ன செய்யறாங்கன்னா உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளா இருக்கிறதுனால என்ன நம்மளுடைய பிள்ளைகள் பாவம் செஞ்சிடக்கூடாது, விருந்து நாளில் ஏதாவது அசுத்தப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன செய்யறான், சர்வாங்க தகன பலி என்ன செய்யறான், கர்த்தருக்கு செலுத்தி கொண்டு வந்துக்கிறான். இப்போ இப்படி செஞ்சு கொண்டு வரதுனால ஒரு நாள் என்ன செய்யறான்னா, இப்போ தேவ புத்திரர்களை என்ன செய்யறாங்க, எல்லாரும் கர்த்தருடைய சன்னிதானத்துல இருந்து நிற்கிறாங்க. தேவபுத்திரர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கும்போது சாத்தான என்ன செய்யறான், அவர்கள் நடுவில் என்ன செய்யறான், நிற்கும்போது கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்குறாரு, நீ எங்கேருந்து வரன்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் சாத்தான் தந்திரம் உள்ள வேலை ஜனங்களை வஞ்சிக்கணும் தானே பார்ப்பான். எப்படி பரிசுத்தமாக வாழக்கூடாது, எப்படி மக்களை கெடுக்கலாம்னு நினைக்கிற வேலை. அதனால இப்போ என்ன செய்யறான்னா, தேவபுத்திரர்கள் இருக்கிற ஸ்தானத்தில் சாத்தான் நிற்கும்போது கர்த்தர் கேட்குறாரு, சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரயத்தனமாக என்ன சொல்கிறான்னா, நான் பூமி எங்கே என்ன செய்கிறேன் உலாவி அதெல்லாம் நான் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். பூமி எங்கே உலாவி நான் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கர்த்தர் சாத்தான் நோக்கி சொல்கிறாரு, என் தாசனாகிய யோபின் மேல் நீ கவனம் வைத்தாயோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இவர் எல்லா இதுலேயும் பிள்ளைகள் பாவம் செஞ்சுப்பாங்களோ நினச்சி சர்வாங்க தனமுறையெல்லாம் அதிகாலையிலே செலுத்துறதில்ல, இதெல்லாம் அவனுக்கு பிசாசுக்கு பிடிக்காதுல்ல. அதனால இவன் என்ன செய்யறான், யோபு மேலே கவனம் வச்சுட்டு வந்திருக்கான். அதனால தான் கர்த்தர் கேட்குறாரு, நீ யோபின் மேல் கவனம் வைத்தாயோன்னு கேட்குறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, அவன் உத்தமன், அவன் ஒரு சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாக இருக்கிறான். அதனால அவனை போல பூமியில் ஒரு மனுஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் அடிச்சுறாரு. யோபை குறித்து சாத்தாண்ட சாட்சி சொல்கிறாரு. அதுக்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரயோஜனமாக என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ அவன் விருதாகமாக உமக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் சுற்றி நீ வேலையெடுத்து என்ன செய்ய, அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் சுற்றி நீ வேலையெடுத்து பாதுகாச்சிருக்கிறீர். அப்போ அப்படி செய்து அவரோட கைக்கிரிகளெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதனால அவனோட சம்பத்து தேசத்தில் செய்து பெருகி போயிருக்குது. அப்போ நீர் என்ன செய்ய, இதெல்லாம் தொட்டாக்கி அவன் என்ன செய்வான், உங்களுடைய முகத்துக்கு எதிராக உண்மை என்ன செய்வான், தூசிக்கான பாரம் அப்படின்னு சொல்லி கர்த்தரையே நினைச்சிடான், வஞ்சிக்கிறான், பார்க்குறான். யோபு எப்படி வஞ்சிக்கலாங்கிறது கர்த்தர்கிட்ட நினைச்சிடான். நீர் அவனை
சுற்றி வேலி அடைச்சி வச்சிருக்கிறாரு. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைச்சிருக்கும்போது, அவன் கைக்கிரியெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கு. அவன் சம்பத்தெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அப்போ அவன் எப்படிம்பா நீர் வந்து அவன தொட்டா, அவனுக்கு போராட்டத்த குடுத்தா, சிச்சைய குடுத்தா, அவன் என்ன செய்வான்? உண்மையா தூசிக்காரன்னு பாரும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி சொன்னோனே கர்த்தர் சாத்தானுக்கு சொல்றாரு, இது அவனுக்கு உண்டானது எல்லாமே என்ன செய்யுது? உன் கையில இருக்குது. ஆனாலும் அவன் மேல் மாத்திரம் உன் கைய என்ன செய்யாத? நீட்டாத. அவன் மேல மட்டும் உன் கைய நீட்டாத அப்படின்னு சொல்றாரு. சாத்தான் அப்படி சொன்ன உடனே, அம் ஏன்னா அப்ப சாத்தான் வந்து என்ன செய்வான்னா, ஒரு சிலர கர்த்தருடைய பெர்மிஷனோடி சோதிப்பான். இப்போ நம்மளே அநேகர கர்த்தர் என்ன கர்த்தர்ட்ட பெர்மிஷன் கேட்டு நம்ம வந்து கர்த்தருக்கு பயந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது, சோதனைகள் மேல் சோதனை வரும். அப்போ நம்ம ஏன் நமக்கு இப்படி ஒரு சோதனை வருது? நம்ம ஜெபிச்சு பார்க்குறோமே, நமக்கு இன்னும் அற்புதமா நடக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா இது வந்து கர்த்தர் வந்து என்ன செய்வார்? அந்த கர்த்தர்ட்ட வந்து பிசாசு உத்தரவு வாங்கிட்டு வருவான். ஆனா அப்படி உத்தரவு வாங்கிட்டு வந்தாலும் கர்த்தர் நம்மள என்ன செய்வாரு? அழிவுக்கு நம்மள ஒப்புக் கொடுக்க மாட்டார். இப்போ யோபும் அதான் இப்படி ஆசீர்வாதமா இருக்கிறதுனால, அவர் உத்தமமும் சன்மார்க்கமா பின்பற்றதுனால வந்து என்ன செய்றான்? அவனுக்கு உண்டானதெல்லாம் சுற்றி வேலி அடைச்சிருக்கிறாரு. அவனை விட்டுட்டா அவன் என்ன செய்வான்? உம்மை விட்டு பின்வாங்கிருவான், அவன் தூசிப்பான் பாரு அப்படின்னு சொல்றான். அப்போ கர்த்தர் சொல்றாரு, அவன் என்னை விட்டு எந்த சூழ்நிலையும் என்ன செய்ய மாட்டான்? என்னை விட்டு விலக மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. என்னை விட்டு அவன் எந்த சூழ்நிலையும் விலக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவனுக்கு உண்டானது எல்லாம் உன் கையில தான் இருக்கிறது. ஆனாலும் அவன் மேல் மாத்திரம் என்ன செய்யுது? நீ கையை நீட்டாத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சாத்தான் உடனே நினைச்சான், இப்போ கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு போயிட்டான். இப்போ அவனுக்கு உண்டானது எல்லாம் உன் கையில தான் இருக்குன்ன உடனே, இப்போ அவன் என்ன செய்றான்? இப்போ அவளத்தை அழிக்கணும். அழிச்சாதான் அழிச்சு எப்படியாவது கர்த்தரை விட்டு என்ன செய்யணும்? இவனை விலக வைக்கணும். இதற்காக என்ன செய்றான்? முடிவோட போறான். போய் என்ன செய்றான்னா, இப்போ யோபு குடும்பத்தை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கிறதுல என்ன செய்கிறான்னா, ஒரு நாள் இப்போ யோபுடைய குமாரர்கள் குமாரத்திகள்லாம் என்ன செய்கிறாங்க? சொன்னால ஒவ்வொரு ஏதாவது விசேஷங்கள் வரும்போது எல்லாரும் ஒன்றா கூடிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல, அதே போல் இப்போ யோபுனுடைய மூத்த குமாரன் வீட்டில் என்ன செய்கிறான்னா, அவனுக்கு பிறந்த நாள் வரனால அங்கே எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்கிறாங்க? பெண் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கூடி இருக்கிறாங்க. அப்போ அங்கே கூடி இருந்து அவங்க அந்த விருந்து கொண்டாடி திராட்சை ரசம்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது, ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறான்? மூத்த குமாரத்திகள் ஒரு நாள் யோபுடைய குமாரரும் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டில் புசித்து அவங்க என்ன செய்கிறாங்க? திராட்சை ரசம் குடிக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறான்? யோபுட்ட வரான். யோபுட்ட வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க திராட்சை ரசம் குடிச்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் எருதுகள்லாம் என்ன செய்யுது? உழுது கொண்டு இருக்கு. கழுதைகள்லாம் என்ன செய்யுது? அந்த பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கு. எருதுகள் உழுது, கழுதைகள்லாம் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கு. அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் இந்த சபையர்கள் வந்து அந்த உழுது கொண்டிருக்கிற எருதுகள் மேலேயும் அந்த மேய்ந்து கொண்டிருக்கிற கழுதைகள் மேலே விழுந்து அவ்வளோத்தையும் என்ன செய்றாங்க? பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. பிடிச்சு கொண்டு போனது மட்டுமில்ல, அந்த கழுதைகளை மேய்க்கிறவங்க, எருதுகளை உழுறவங்க இவங்க மேலே இவங்களையும் என்ன செய்றாங்க? அந்த வேலையாட்களையும் பட்டயத்தினால் என்ன செய்றாங்க? வெட்டி போட்டுட்டாங்க. வெட்டி போட்டு இப்படியே கழுதையும் போயிட்டு, எருதுவும் போயிட்டு, வேலைக்காரங்களையும் கொண்டு போட்டாச்சு. அந்த சமயத்தில் வந்து ஒருத்தன் மட்டும் என்ன செய்றான்? தப்பியிருக்கான். அப்போ இந்த ஒருத்தன் மட்டும் என்ன செய்றான்னா, இப்போ நேரா யோபு ஐயாட்ட என்ன செய்றான்? ஓடி வரான். ஓடி வந்து நான் வந்து என்ன செய்றேன்? உங்களோட மூத்த சகோதரன் வீட்டில் மூத்த குமாரனுடைய வீட்டில் எல்லாரும் விருந்து உண்டு திராட்சை ரசம் குடிக்கிறபோது இப்படி உழுது கொண்டிருக்கிற எருதுகள், கழுதைகள் மேய்ந்து கொண்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் சபேயர்கள் வந்து இவங்கள என்ன செய்றாங்க? விழுந்து அவங்களெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் என்ன செய்றாங்க? பட்டயத்தினால் வெட்டி கொண்டு போட்டாங்க. நான் ஒருத்தன் தான் என்ன செஞ்சேன்? நான் தப்பி வந்திருக்கேன். இது வந்து உமக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றா? யோபு ஐயாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறா. இப்படி சொல்லிட்டு இருக்குச்சுல, இப்போ இன்னொருத்தன் வரான். இப்போ வந்து கழுதை, எருது, வேலைக்காரங்க போயிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்க சமயத்தில் இப்போ இன்னொருத்தன் ஓடி வரான். இன்னொருத்தன் ஓடி வந்து வேறொரு வந்து சொல்கிறான், வானத்திலேருந்து தேவனுடைய அக்கினி விழுந்துச்சு. தேவனுடைய அக்கினி விழுந்ததில் ஆடுகள் வேலையாட்கள் எல்லாம் நினச்சது சுட்டெரித்து போட்டு அந்த அக்கினியில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஆடுகள் வேலையாட்கள் எல்லாம் அக்கினி சுட்டெரிச்சிட்டு நான் ஒருத்தன் மாத்திரம் தான் தப்பியதை உமக்கு என்ன செய்ய அறிவிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கிறான். அடுத்து அப்படி பேசிகிட்டு இருக்க சூழ்நிலையில் இப்போ ஒருத்தர் ஓடி வருவான். வேறொரு வந்து என்ன செய்தான்? கழுதையர்கள் வந்தாங்க. கழுதையர்கள் 3 பவுஞ்சுகளாக வந்தாங்க. வந்து ஒட்டகங்கள் மேலே விழுந்து அந்த ஒட்டகங்களெல்லாம் என்ன செய்றாங்க? கொண்டு போயிட்டாங்க. வேலையாட்களையும் பட்டயக்காரர்கள் என்ன செய்றாங்க? வெட்டி கொண்டு போட்டாங்க. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்க முடியும் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்படி அவன் பேசி கொண்டிருக்கிற சூழ்நிலை இப்போ என்னது? மாடு போயிட்டு, ஆடுகள் போயிட்டு, கழுதைகள் போயிட்டு, எருதுகள் போயிட்டு, ஆடுகள் போயிட்டு, அடுத்தால ஒட்டகங்களும் விழுந்துட்டு போயிட்டு, வேலைக்காரங்களும் போயிட்டாங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் இப்போ அப்படி பேசி கொண்டிருக்கிறதுல இன்னொருத்தன் ஓடி வரான். அவன் வந்து என்ன செய்தானா?
வந்தவன் என்ன சொல்றான், உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் அவருடைய மூத்த சகோதரன் விட்டு என்ன செய்றாங்க, புசித்து திராட்சை ரசம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் வனாந்திர வழியாக ஒரு பெரும் காற்று ஒன்று வந்துச்சு. அந்த காற்று வந்து இந்த வீட்டின் மேலே என்ன செய்யுது, 4 முளையிலாம் அடிக்க. அந்த அவங்க வீட்டில் குடிச்சிட்டு இருக்கும்போது, திராட்சை ரசம் குடிச்சிட்டு இருக்கும்போது 2 திராட்சை ரசம் குடிக்கும்போது பெரும் காற்று அடித்து அந்த வீட்டில் 4 முளையெல்லாம் அடித்து அது பிள்ளைகள் மேலே இது விழுந்துருச்சு. பிள்ளைகள் மேலே சோறு விழுந்ததுனால வீடே இடிஞ்சு பிள்ளைகள் மேலே விழுந்துருச்சு. அப்படி விழுந்ததுனால பிள்ளைகள்லாம் என்ன செய்றாங்க, செத்து போயிட்டாங்க. நான் ஒருத்தன் மத்தது தான் தப்பினேன். நான் வந்து அதை உமக்கு அறிவிக்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். இப்போ இப்படி 4 பேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையா வந்து யோபுட்ட சொல்லிட்டு இருந்தோன்னே, இப்போ யோபால ஒன்றுமே செய்ய முடியல. இப்படின்னா பிள்ளைகள் முதற்கொண்டு போயிடுச்சு. அதனால யோபு இப்போ என்ன செய்றாருன்னா, உடனே எழுந்திருக்கிறார். எழுந்து தன்னுடைய சால்வை என்ன செய்றாரு, எல்லாவற்றையும் நல்லா சுகபோகமாய் வாழ்ந்துட்டு எல்லாம் அழிஞ்சு போகும்போது நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதனால இப்போ எல்லாமே அவர் இழந்துட்டாரு. ஆஸ்திகள் எல்லாம் இழந்தாரு, பிள்ளைகள் எல்லாம் இழந்துட்டாரு. அப்படிங்கிறனால அவர் என்ன செய்றாரு, தான் போட்டிருக்கிற சால்வையை கிழிச்சு தலையை சிரைத்து தரையில் விழுந்து என்ன செய்றாரு, பணிந்து கர்த்தர்ட்ட என்ன சொல்றாருன்னா, நான் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து நான் எழுந்து வந்தேன். நிர்வாணியாய் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன். நிர்வாணியாக நான் என்ன செய்கிறேன், நான் வந்த இடத்துக்கு நான் போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றான். இப்போ இவ்வளவு இழந்தாலும் கர்த்தர் என்ன செய்யலை, அவன் தூசிக்கலை. கர்த்தர் சொன்னபடியே அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாதவனாக இருக்கிறான், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சாத்தான்ட்ட கர்த்தர் சொன்னபடி இப்போ அவனால் என்ன செய்யலை. அப்போ வந்து இவ்வளவு எல்லாத்தையும் இழந்தாலும் அவன் என்ன சொன்னான், நிர்வாணியாய் தாயின் கற்பத்தில் நான் வந்தேன், நிர்வாணியாக நான் எடுத்து திரும்புவேன்னு சொல்லிட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு, கர்த்தரே என்ன செஞ்சுட்டாரு, எடுத்துக்கிட்டாரு. அதனால கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறான். கர்த்தரே தந்துட்டு கர்த்தரே எடுத்துட்டான்னு சொல்லி கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறான். இப்படி எல்லாவற்றிலும் யோபு என்ன செய்யலை, பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எல்லாத்தையும் இழந்த பிறகு என்ன செய்கிறாங்க, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த அளவில் கர்த்தர் சொன்னபடி உத்தமன சன்மார்க்கனாக என்ன செய்கிறான், கர்த்தருக்கு பயந்து பல்லாப்பு கிடக்கிற மனுஷனாக காணப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்தபடியாக என்ன செய்கிறான்னா, இப்போ எல்லாத்தையும் தொட்டாச்சு. இப்படி தொட்டும் அவன் என்ன செய்கிறான், யோபு பாவம் செய்யலை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இப்போ அடுத்தபடியாக சாத்தான் நினச்சிட்டான், நம்ம இவ்வளோத்தையும் அழிச்சிட்டோம், இவ்வளோத்தையும் அழிச்சும் இவன் இன்னும் தன்னோட உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறானே, இவன் இன்னும் நம்மளுக்கு கர்த்தரை மறுதளிக்கலையே, தூசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தபடியாக என்ன செய்கிறான்னா, இப்போ அடுத்த நாளில் பின்னொரு நாளில் இப்போ இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு பின்னொரு நாளில் தேவபுத்திரர்கள் என்ன செய்கிறாங்க, கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்ன செய்கிறாங்க, வந்து நிற்கிறாங்க. அப்போ நிற்கும்போது சாத்தான் அவர்கள் நடுவில் வந்து என்ன செய்கிறான், நிற்கிறான். சாத்தானும் கர்த்தருடைய சன்னியில் வந்து நிற்கிறான். எப்படி 1வது அதிகாரத்தில் சொன்னதோ அதே தான் இங்கேயும் வரும். இப்போ கர்த்தர் சாத்தான் பார்த்து சொல்கிறாரு, நீ எங்கேருந்து வருகிறான்னு கேட்குறாரு. அப்போ சாத்தான் சொல்கிறான், நான் கர்த்தருக்கு பிரதத்திரமாக சொல்கிறான், பூமி எங்கும் உலாவி அது சுற்றி திருந்து நான் வருகிறேன் அப்படிங்க. பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திருந்து நான் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கர்த்தர் சாத்தானுக்கு சொல்கிறாரு, நீ என் தாசனாக யோபின் மேல் கண் வைத்தாயோங்கிறாரு. ஏன்னா கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அதனால கேட்குறாரு, நீ தாசனாகி யோபின் மேல் என்ன செஞ்சா, நீ கவனம் வைத்தாயோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு கிழகனுமான மனுஷன், அவனை போல பூமியில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்வாணமாக்கும்படி நீ என்ன செஞ்சிடா, என்னை எவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் நினைச்சிடான், அவன் உறுதியாக நிற்கிறான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இப்போ இந்த வசனங்கள்லாம் எங்கன்னா 1வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் இருக்குது. அதே இது இப்போ இங்கேருந்து 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10 வசனங்கள் வரைக்கும் இருக்குது. இப்போ இதுலேருந்து எப்படின்னா அந்த இப்போ அடுத்த நாள் முன்னால் ஒரு நாள் தேவபுத்திரர்கள் நடுவில் வந்து நின்று கர்த்தர்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போய் என்ன செய்ய, அவனுக்கு நான் எல்லாவற்றையும் அழிச்சார். இப்போ அடுத்தபடியாகவும் தேவபுத்திரர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கூடி நிற்கும் போது சாத்தான் அவர்கள் நடுவில் வந்து நிற்கிறான். அப்போ கர்த்தர் சாத்தானை பார்த்து சொல்கிறாரு, எங்கேருந்து வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குலாம் நிற்கிற இடத்துல சாசுக்கு வேலை இல்லைல்ல, அதனால கேட்குறாரு, கண்டுபிடிச்சிடுவார்ல, அதனால கேட்குறாரு, நீ எங்கேருந்து வந்தா, ஏன் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ 2வது திருப்பி எடுத்துறாரு கேட்குறாரு. கேட்டோன்னா அவர் சொல்கிறாரு, அதுக்கு சாத்தான் என்ன சொல்கிறான், நான் பூமி எங்கே உலாவி நான் அதெல்லாம் நினச்சிறேன், சுற்றி திருந்து வருகிறேன்னா. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என் தாசனா யோபின் மேல் கவனம் வச்சிட்டியா, அவன் உத்தமன சன்மார்க்கன், அவன் பொல்லாப்பு குலகரனாக இருக்கிறான், அவன் மேலேயும் கண் வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் பாரு, இன்னும் அவன் நினைச்சிடான், தன் உத்தமத்தில் அவன் உறுதியாக இருக்கிறான். நீ இவ்வளவு அழிச்சிட்டா, எல்லாத்தையும் நீ அழிச்சிட்டு வந்தாலும் அவன் தன்னோட உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறத நினச்சிருக்கிறியாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சாத்தான் கர்த்தருக்கு பிரயோஜனமாக சொல்கிறான், நேர் அவனுக்கு தோலுக்கு பதிலாக என்ன செஞ்சுட்டாரு, தோலை கொடுத்துட்டாரு. தன் ஜீவனுக்கு பதிலாக என்ன செஞ்சுட்டாரு, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் நினச்சிடுவான், கொடுத்துருவான். தோலுக்கு பதிலாக தோலை கொடுத்துருவான், தன் ஜீவனுக்கு பதிலாக உண்டான எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்துடான்.
ஜீவனுக்கு பதிலாகனா எவ்வளோ ஆசை இருந்தாலும் என்ன செய்றோம், அது விற்று பார்க்கனாலும் செலவழித்து பார்ப்பாங்களா சரீர வியாதி இருந்தால், அதுதான் அவன் கேட்குறான். தோலுக்கு பதிலாக தோலும், தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாத்தையும் மனுஷன் என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவனுடைய மாம்சத்தை நீ தொடுவீரானால் அப்பொழுது உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானா பாருங்கிறான். அவனுடைய முகத்தையும் அவனுடைய கையை அவனுடைய எலும்பு எல்லாவற்றையும் அவனுடைய கையை நீட்டி அவனுடைய எலும்பையும் தொட்டு அவனுடைய மாம்சத்தையும் தொடுவீரானால் அவன் என்ன செய்வான், அவங்க முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானா பாரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ அப்படி சொன்ன உடனே கர்த்தர் சொல்கிறாரு, சாத்தானுக்கு சொல்கிறாரு, அவன் உன் கையில் இருக்கிறாங்கிறார். ஏன்னா கர்த்தர் நாம் எல்லாம் கர்த்தரை கையில் இருக்கோம், கர்த்தர் சிருஷ்டிகள் நம்மலாம். ஆனால் சாசி எப்போ நம்மளை கவனிக்கலான்னு சொல்லி சுற்றி வாங்கி தேடி வருவான்ல, அதனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, இப்போவும் அவன் உன் கையில் தான் இருக்கிறான். ஆனால் அவன் பிராணனை மாத்திரம் என்ன செஞ்சிரு, நீ தப்ப விட்டுரு அப்படிங்கிறார். அவன் உயிரை எடுத்துடாத, நான் பிள்ளைகள் உயிரெல்லாம் எடுத்த முறை அவன் உயிரை எடுத்துடக்கூடாதுல்ல, அதனால் அவன் பிராணனை மட்டும் நீ என்ன செஞ்சிரு, நீ தப்ப விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சாத்தான் நினைச்சாரான், இப்போ கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு எழுச்சாரான், விலகி போகிறான். விலகி புறப்பட்டு போய் யோபன் உள்ளங்கால் தொடங்கி அவனோட உச்சத்தலை மட்டும் என்ன செய்கிறான், கொடிய பற்களால் அவனை என்ன செய்கிறான், வாதிக்க ஆரம்பிச்சிட்டான். உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பற்கள் புண்ணு. அப்படி வந்த உடனே இப்போ என்ன செய்கிறான், பொண்ணை கொண்டு கொடுத்துட்டான். கொடுத்த உடனே இப்போ நினச்சிடான், ஒரு ஓட்டை எடுத்தவனுக்கு நம்ம ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தால் என்ன செய்யும், அது ஆறப்போகிற நேரத்தில் ஊரில் எடுக்கும் சரியுமில்ல, அதே போல் இப்போ அவனுக்கு உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பற்களால் நிரப்பப்பட்டிருக்கான். அந்த சமயத்தில் அவனுக்கு என்ன செய்யுது, அது ஊரில் எடுக்கும் அரிக்கும்ல, அரிச்சோன்னு என்ன செய்கிறான், ஒரு ஓட்டை எடுத்து என்ன செய்கிறான், அதை சுரண்டு கொண்டு இருப்பான் போல. ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் என்ன செய்கிறான், உட்காந்துருக்குறான். ஏன் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்துட்டுன்னு சொல்லி ஓட்டை எடுத்து சுரண்டி தன் வெள்ளம் போட்டுட்டு என்ன செய்கிறான், சாம்பலில் என்ன செய்கிறான், உட்காந்துருக்குறான். அப்பொழுது அவனுடைய மனைவி என்ன செய்கிறான், அவனை பார்த்து கேட்குறா, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நீ உறுதியாக நிற்கிறீரோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா வளர்ந்து சொன்னால் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்தை சோத்துறான், நான் எல்லாத்தையும் இழந்துட்டு. இப்போ என்ன சொல்கிறோம், மேலெல்லாம் பொண்ணு வந்து இருந்தோன்னே இப்போ என்ன செய்கிறாரு, சொரிந்து கொண்டு இருக்கிறத பார்த்துட்டா சொல்லுதான், இன்னும் நீ உங்களுடைய புத்தகத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, நீ தேனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி யோபுடைய மனைவி என்ன செய்கிறா, யோபை பற்றி தூசிக்கிறான். அப்படி சொன்னோன்னா இப்போ யோபு இந்த காரியத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காரியத்தில் யோபு என்ன செஞ்சார், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் நான் திரும்பி போவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமது சோத்திரன்னு சொன்னான். இப்போ வந்து என்ன செய்கிறான்னா, அவன் மனைவி அவனை தூசித்து உங்களுடைய ஜீவனை விடுன்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், நீ பைத்தியகாரி பேசுகிறது போல் நீ நினைச்சிடா, நீ பேசி கொண்டிருக்கிறா, தேவன் கையில் நம்ம என்ன செஞ்ச இவ்வளோ நன்மையை நம்ம பெற்றோமே, நன்மையை பெற்ற நாம் தீமையை விட்டு நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா அப்படின்னு சொல்கிறான். நீ பைத்தியகாரி பேசுகிறதில் பேசுகிறான்னு சொல்லிட்டு கர்த்தர் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா அப்படின்னு சொல்கிறான். இப்படி எல்லாவற்றிலையும் யோபு என்ன செய்கிறான், தன் உதடுகளினால் பாவம் செய்யலை. 1வது அதிகாரத்துலையும் பார்த்தோம், தேவன் எல்லாவற்றிலும் தேவனை என்ன செய்யலை, பாவம் செய்யலை, தேவனை பற்றி குறை சொல்லலைன்னு பார்த்தோம். இப்போ இதுலேயும் அதே போல் தான் என்ன செய்கிறான், யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்து பிடிக்கிறான். இப்போ இந்த சூழ்நிலையில் இப்படி நடக்கும்போது யோபுடைய 3 சிநேகிதர்கள் என்ன செய்கிறாங்க, வராங்க. வந்து யோபை என்ன செய்கிறாங்க, வராங்க. தூரத்துலேருந்து வரும்போது என்ன செய்கிறாங்க, யோபை பார்த்துருவாங்க. யோபை பார்த்தோன்னே ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிரும். இந்த சூழ்நிலையில் தான் தேமானனாகிய எலிபாஸ், சுகீதனான பில்தாத்து, நாகமத்தினாகிய சோப்பார் யோபுக்கு நேரிட்ட தீமுடி யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதவிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து 3 பேர் என்ன செய்கிறாங்க, வாராங்க. 3 சிநேகிதர்களும் யோபுடைய உயிருக்கு உயிரான 3 சிநேகிதர்கள் என்ன செய்கிறாங்க, வாராங்க. அவனுக்கு ஏன்னா வந்து இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகிட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான், மேலே இப்படி ஊரில் பொண்ணை வந்து இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட உடனே துக்கம் விசாரிக்கிறதுக்கு அவனுடைய 3 சிநேகிதர்கள் வர்றாங்க. வந்த உடனே அவர்கள் தூரத்தில் வந்துட்டு இருக்கும்போது யோபை பார்க்குறாங்க. யோபை பார்த்த உடனே அவங்க நினைச்சுறாங்க, தன் கண்களை எடுத்து பார்த்து அவனை நினைச்சுறாங்க, உரு தெரியாமல் இருக்கலாம், வச்சுருந்தாங்க உள்ளங்கால் வரை புண்ணுக்கள் ஓட்டை வச்சு சொரிஞ்சிட்டே இருக்கான். அப்போ நினச்சி ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கோம், இவ்வளோ காயங்கள். அந்த சூழ்நிலை இருக்கிறத அவங்க நண்பர்கள் நினைச்சுறாங்க, தூரத்துலேருந்து வரும்போதே அவர் நினைச்சுறாங்க, பார்த்துட்டாங்க. அவனை பார்த்த உடனே அவரவர்கள் நினைச்சுறாங்க, தங்கள் சால்வையை நினைச்சுறாங்க கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல் என்ன செய்கிறாங்க, புழுதியை தூற்றி கொண்டு வந்து எடுத்துறாங்க. அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் அப்படின்னு சொல்லி ஒருவரும் அவனோட என்ன செய்யலை, ஒரு வார்த்தை கூட பேசலை. அவனை பார்த்துட்டு ஒரு தெரியாமல் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசலை.
பேசாதபடிக்கு என்ன செய்கிறாங்க, அவங்களும் என்ன செய்கிறாங்க, சத்தம் போட்டு என்ன செய்கிறாங்க, அழுறாங்க. அழுது தங்கள் சால்வை என்ன செய்கிறாங்க, கிழிக்கிறாங்க. கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல் என்ன செய்கிறாங்க, புழுதியை தூற்றி போடுறாங்க. வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேலே புழுதியை தூற்றி கொண்டு வந்து அவன்கிட்ட என்ன செய்கிறாங்க, அவன் துக்கம் மகா கொடிய துக்கம்னு கண்டு ஒருவரும் அவனோட என்ன செய்யலை, ஒரு வார்த்தையும் பேசலை. பேசாதபடிக்கு அப்படியே என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இரவும் பகலும் 7 நாள் என்ன செய்கிறாங்க, அவனோட கூட யோபோட கூட தரையில் என்ன செய்கிறாங்க, உட்கார்ந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். யோபோட துக்கம் மகா பெரிய குடி துக்கம் என்று சொல்லி கண்டு 7 நாள் என்ன செய்கிறாங்க, யோபோட எந்த வார்த்தையும் பேசாதபடிக்கு அவனோடு என்ன செய்கிறாங்க, இரவும் பகலும் 7 நாள் அவனோட தரையில் என்ன செய்கிறாங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க. இதே போல் தான் நாம் என்ன செய்கிறோம், நம்ம வந்து கர்த்தருக்கு பிரியமாக நடக்கும்போது கர்த்தர் எந்த வழி நம்மளை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். ஆனால் எந்த வழியிலையும் பிசாசு நம்மளை கவிழ்த்தலான்னு சொல்லி கர்த்தரத்தில் பெர்மிஷன் வாங்கி வருவான். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு நம்ம அந்த காரியங்களை விட்டு விலகி போகக்கூடாது. கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கும்போது நம்மளை தொடர்ந்து பார்ப்பான். ஆனால் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், மரணத்துக்கு ஒப்பிக்க மாட்டார். இல்லை யோபுவுக்கு அந்த சோதனைகளெல்லாம் நான் பார்க்குறோம். யோபுடைய சகோதரர்கள் வேதனைகள்லாம் பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி நாம் என்ன செய்யணும், தேசத்தில் யார் யாரெல்லாம் இப்படி பலவீனப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்காக நம்ம திறப்பில் நின்று ஜெபிக்க தான் கர்த்தர் நம்மளை செய்கிறாரு, ஏற்படுத்தி வச்சுருக்கார். ஆனால் நாமும் யோபையா போன்று யார் இப்படி கடன் பாரத்தில், குழந்தை இல்லாத தன்மையில், திருமணம் நடக்காதபடிக்கு, வேலைவாய்ப்பு இல்லாதபடிக்கு எந்தெந்த நேரங்கள்லாம் மக்கள் நினச்சிடறாங்களோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் அவங்களுக்காக நம்ம திறப்பில் நின்று ஜெபிக்கணும். எப்படி யோபு தன்னுடைய பிள்ளைகள்லாம் தன்னோட ஜென்ம நாளில் ஏதாவது பாவம் செஞ்சுருப்பாங்களோன்னு சொல்லி எப்படி சர்வாக தன்னை பலி செலுத்தினானோ இதே போல் நாமும் என்ன செய்யணும், நம்ம தேசத்திற்காக யாரும் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக என்ன செய்யணும், நம்ம திறப்பில் என்ன செய்யணும், நிற்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.